நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ச் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசும் சார். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வேட்புமனு பரிசீலனை எல்லாம் நிறைவடைந்து விட்டது. விஜய் அவர்களுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டு விட்டது. பிரச்சாரத்துக்கு போறதுல தான் பிரச்சனையாவே இருக்கு. சென்னையில சில இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. அனுமதி கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையமும். கேப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, டைம் கம்மியா இருக்குன்னு இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டே வந்துருந்தாங்க. இப்ப நெல்லையில பிரச்சாரம் எப்படி பாக்குறீங்க? முதல்ல அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள், விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா போகிற பக்கம் பார்த்தா இவரோட வேட்பு மனுவை ஏற்றுக்குவாங்களா இல்லை நிராகரிக்கிறாங்களா அளவுக்கு அவ்வளவு ஒரு பேசு பொருள், அவ்வளவு பிழை, தவறான தகவல்கள். தவறுன்றதை விட எது சரி எது தப்பு அப்படின்றது அந்த முடிவு பண்ணுறதுல அவர்களுக்கு அந்த விஷயங்கள் சரியாக வரவில்லை. அப்போ அதையெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா, இன்றைக்கி 2 இடத்துல தாவேக தலைவர் விஜய் அவர்களோட வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ விஜய் அவர்கள் ஒரு அரசியலில் மாற்று அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல செய்தி. அதை வாழ்த்துகிறோம். ஆனால் மக்கள்கிட்ட போய் அவர் ஓட்டு கேட்கணும் அப்படின்னு வரும்பொழுது விஜய் அவர்களுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு. இந்த பின்னடைவுக்கு காரணம் அவர் சொல்லுவது போல் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி, எஸ்ஓபி, அப்புறம் அதிகாரிகள் அப்படின்றதை தாண்டி அவரே அதற்கு ஒரு முக்கிய காரணம். விஜய் அவர் தாவேக்காவோட இன்றைய நிலைமைக்கு காரணம் தாவேக்கா தலைவர் விஜய் தான். அந்த உண்மையை தாவேக்கால இருக்கிறவங்க இப்போ பேச மாட்டாங்க. மே 4 முடிவு வெளியானதுக்கு பிறகு ஒரு சிலர் வெளியில் ஏன்னா இன்றைக்கி ஒரு கட்சி கட்டமைப்பு, தலைவரை பற்றி பேசக்கூடாது, தலைவரோட இயலாமை, தலைவரோட அந்த வெளியே வராத தன்மை, தலைவர் அந்த உழைப்பு கம்மியாக கொடுக்குற அந்த தன்மையை பற்றி இன்றைக்கி பேச நம்மளை பாதிச்சிரும் அப்படின்றதால அமைதி கப்பாங்க. இது விஜயால் கொடுக்க முடியலையா, அவருக்கு வெளியில் இருக்கிற புறச்சூழல்கள் அவரை கொடுக்க விடாமல் பண்ணது? இல்லை, புறச்சூழல்ன்றது இரண்டாவது, நீங்கள் யாருன்றது தான் முக்கியம். ஃபஸ்ட்டு புறச்சூழல் என்றைக்குமே எல்லாருக்குமே சாதகமாக இருக்காது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ கோயம்பேடில் எல்லாரும் வராங்க, அங்கே நீங்கள் போய் ஒரு சின்ன இட்லி கடை, தள்ளுவண்டி கடை நீங்கள் நடத்துகிறீங்கன்னா புறச்சூழல் உங்களுக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் இட்லி கடை நடத்திக்கோங்க, நல்லா வியாபாரம் பண்ணிக்கோங்க, உங்கள் இட்லி வியாபாரம் சூப்பராக போனோம் அப்படின்ட்டுலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அங்கே போய் கடையை போட்டோன்னே பக்கத்து கடைக்காரங்க ஏதாவது கோளாறு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, வதந்தியை பரப்பி விடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற காவலர் நமக்கு கிடுக்கு பிடிக்க வைப்பார், இங்கே யார் கேட்டு கடை போட்டணும். அப்புறம் கவுன்சிலர் ஒரு பஞ்சாயத்து. இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு சாதாரண கடை தொடங்கி நீங்கள் அதுவும் தள்ளுவண்டி கடை ரோட்லலாம் போட்டால் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் தான் மக்கள் வாழறாங்க. இவ்வளவு பிரச்சனையெல்லாம் பார்த்து தான் அந்த கடையை நடத்த வேண்டியது இருக்குது. அப்படி ஒரு சாதாரண ஒரு இட்லி கடை நடத்தணுன்னாலுமே இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி நடத்தணும் போது இப்போ சிக்கல் வருமா வராது? அப்போ இதற்கு விஜய் தயாரா அப்படின்னா விஜய் அதற்கு தயாராக இல்லை. இப்போ ஒரு கப்பல் செய்கிறீங்க அப்படின்னா அந்த கப்பல் செஞ்சுட்டு அது போய் பிரம்மாண்டமாக பெயிண்ட் அடித்து கொடியை போட்டு அதில் எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு அந்த கப்பலை கரைக்கிலேயே வச்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன புண்ணியம்? இல்லை, அதில் பாதிப்புன்றது விஜய் மட்டும் சார்ந்தது இருந்தால் பரவாயில்ல, அதை அவர் தாங்கிட்டு போயிடுறாரு. விஜய் கூட இருக்கிறவங்க சார்ந்ததாக இருக்கிறப்போ ஆல்ரெடி நடந்த நிகழ்வுகள் அவர் கண்ணு முன்னாடி போகுமா இல்லையா? அவருக்கு அந்த வருத்தம் இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியலையா சார்? 42 பேர் இறந்தாங்க. அவர் என்ன வருத்தத்தை அப்படியே பதிவு பண்ணி குத்தாட்டம் தானே போட்டுட்ருக்காரு இனிமேலும். எதனா அந்த 42 பேர் திருப்பி போய் ஒரு வாட்டி எதனா சந்திச்சாரா? இல்லை கரூர் பக்கம் இன்னொரு வாட்டி போனாரா? இல்லை அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுவாரா? இப்போ கரூர் மக்களுக்கு நான் ஏதோ சதி நடந்துச்சு, எதாவது நடந்துச்சு, ரைட்டு, திருப்பி கரூருக்கு போவாரா? இல்லை கரூரில் ஓட்டு கேட்க வச்சு போவார்? கரூரில் 4 சட்டமன்ற தொகுதி இருக்குது. என்ன நிலைப்பாடு? சரி, ஒரு மாணவன் கோமாவில் போய் இறந்து போயிட்டான், 19 வயசு, ஆறுதல் கூட சொல்லலையே. ஆறுதல். அப்போது மனிதாபிமானம் கேள்விக்குறி, ஆளுமை கேள்விக்குறி, உழைப்பு கேள்விக்குறி, அரசியல் வியூகம் கேள்விக்குறி, அரசியலில் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது அது தெரியாது. இப்போது உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியினுடைய வேட்புமனு ஃபைல் பண்ணுறதுலே பிரச்சனை. 2 நாளைக்கு முன்னாடி வேட்பாளர் மாற்றுறாங்க, அவங்களே மாறிக்கிறாங்க. அப்புறம் ஒரு வேட்பாளர் திடீர்னு கடைசி நேரத்தில் போயிட்டு அதிமுகவில் சேர்றாரு. என்ன காட்டுறது? என்றைக்குன்னா திமுகவில் இருக்கிறவங்க போயிட்டு கடைசி நேரத்தில் வேட்புமனு அன்னைக்கு ஒரு வேட்பாளரே கட்சி மாறுறதை பார்த்துருக்குறோமா திராவிட கட்சிகளில்? அப்போ அந்த கட்டமைப்பு என்பது இல்லை. அதாங்க யதார்த்தமான உண்மை. இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரோட உடல் உழைப்பு அவர் தயாராக இல்லை, அவர் உழைக்க தயாராக இல்லை. அந்த தொண்டர்கள் அவங்கள போய் சந்திக்கிறதுக்கோ இல்லை வாக்காளர் பெருமக்களை போய் தொகுதியாக சந்திக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அந்த உண்மை வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுறாங்கன்னா இவர் பர்மிஷன் கொடுக்கல, அவரு பர்மிஷன் கொடுக்கல. இப்போ உதாரணமாக அவர் சொல்கிறது என்ன,
ஐபிஎஸ் அதிகாரி அருண் வந்து பர்மிஷன் கொடுக்கலாம். ஐபிஎஸ் அதிகாரி அருண் வந்து திமுகவில் நெருக்கமாக இருக்கிறாருன்றது பேசுபொருள், விமர்சனம். அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. அவர் எதுக்கு உங்களுக்கு வந்து நல்லதனமாக எல்லாம் பண்ணி கொடுக்கணும்? ஏன் எதிர்பார்க்குறீங்க அதை? ஃபஸ்ட்டு ஒருத்தர் நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, நமக்கு எதிராக போவாரான்றது தெரியணும்ல. இது கூட தெரியாமலாம் அரசியலுக்கு வந்துருக்கீங்க. அரசியலில் யார் யார் என்னென்ன பண்ணுவாங்கன்றதை கணிக்கணும். அதை கடந்து வேற ஆப்ஷன் என்ன இருக்கு விஜய்க்கு? நேரடியாக போயிட முடியுமா? சரி, சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்க. 214 தொகுதியில் ஐபிஎஸ் அதிகாரி அருணோட கட்டுப்பாட்டில் ஒரு 16 தொகுதி தான் வரும், சட்டமன்ற தொகுதி. மிச்சம் 200 சில்லற தொகுதிக்கு ஏன் போல? எல்லா இடத்துலையுமே ஐபிஎஸ் வரன் போய் உட்காந்து கொடுக்காதீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம்ல. இன்ஃப்ளூயன்சர் தான். ஏன் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா? ஏன் நீங்கள் போய் டிஜிபியை பார்க்க வேண்டியதானே? நீங்கள் போய் கோர்ட்டில் கேஸ் போட வேண்டியதானே? இல்ல அம்பலப்படுத்துங்க சார். உள்துறை அமைச்சர் வரைக்கும் கடிதம் சார், நான் என்ன சொல்றேன்னா அம்பலப்படுத்துங்க சார். ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பேசுங்க சார். பயந்துக்கிட்டு வீட்லயே உட்காந்துக்கிட்டு ஆளை வச்சு பேசிட்டு இருக்கீங்க, வாடகை வச்சு. இவர் பேசுறாரு, அவர் பேசுறாரு, இவர் பேச மாட்டாரு. கட்சியோட மானம் வந்து பிரச்சனையில் இருக்குது. கட்சியோட வெற்றி தோல்வி பிரச்சனையில் இருக்கு. தொண்டனோட உழைப்பு பிரச்சனையில் இருக்கு. உங்களை நம்பி வந்த ரசிகர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எவ்வளோ பேர் இப்போ விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு கேட்டிருப்பாங்க. எவ்வளோ ஆரவாரம் இருக்கும். அவங்களோட மாண்பையும் மரியாதையும் அவங்களோட வேர்வையும் யார் காப்பாற்றணும்? வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. வெளில வரணும்ல. கேட்டால் பர்மிஷன் கொடுக்கல. சரி, ஏன் எல்லா இடத்துலையும் பர்மிஷன் கேட்க வேண்டியதானே? எங்கே பர்மிஷன் கிடையாது அங்கெல்லாம் போக வேண்டியதானே? சரி, வீட்டில் இந்த பனையூரில் டெய்லி கட்சிக்காரங்களை கூப்பிட்டு ஒரு வழக்கறிஞர் பிரிவு, அந்த பிரிவு, பிரச்சாரம். சரி, ப்ரெஸ் மீட் சந்திக்கிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை சார்? அதுக்கும் வந்து அதிகாரிகள் பர்மிஷன் கொடுக்கணுமா? அப்போ பத்திரிகையாளர் சந்திக்க பயம் இருக்குல்ல. அதுதான் சொல்கிறேன். எதை கண்டாலும் பயம். தனலி படத்தில் ஐயா கமல் நடிச்சிருப்பார். மேலே கண்டா பயம், அதை கண்டா பயம், இதை கண்டா பயம், அவனை பார்த்தா பயம், இவனை பார்த்தா பயம், எதை பார்த்தாலும் பயம். இந்த பயத்தை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அதுதான் எங்களுக்கு தெரியுமே. மற்ற அரசியல் கட்சிகள் மீதியோ அதிகாரிகள் மீது விமர்சனம் வராமலா இருக்கிறது? நீங்கள் என்ன மாற்று வச்சிருக்கிறீங்க? நீங்கள் என்ன மாற்று சிந்தனை? சீமான் அவர்களுக்கு கூட தான் நிறைய நேரத்தில் கேட்குற அளவுக்கு பர்மிஷன் கிடைக்கிறது இல்லைன்றாங்க. ஏங்க, இதே கரூரில் விஜயபாஸ்கர் என்ன சொன்னார்? நாங்கள் வந்து கொடி வைக்கணும்னா விடமாட்டேன்றாங்க, நாங்கள் வந்து சாலையில் வந்துட்டு பெயிண்ட் அடிக்கணும்னா விடமாட்டேன்றாங்கன்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு வச்சாங்க. பர்மிஷன் கொடுக்கல. அவங்களுக்கு திமுகவில் வந்து பேனர் ஓட்டணும், போஸ்டர் ஓட்டணும் அனுமதிக்கிறாங்க, எங்களை விடமாட்டேன்றாங்கன்னு அவரும் குற்றச்சாட்டு தான் வச்சார். பர்மிஷன் கிடைக்கல. அதுக்குண்டு அவங்க கூட்டம் போடலையா? வேலுசாமிபுரத்தில் அதிமுக போயிட்டாங்களா கூட்டம் போடாமல்? இதெல்லாம் ஏறி வந்து அடிச்சு ஆடினா தான் ஆட்டம். சும்மா வீட்லேயே உட்காந்து அப்படியே புத்தனா போல் பத்திரமா இருந்தால் அதெல்லாம் வந்து அரசியல் கிடையாது. இது என்ன விதமான அரசியல்? ஒரு திமுக கிளை செயலாளர் இருக்கிற அந்த தைரியம், நெஞ்சு தைரியம் எங்க? அதிமுக ஒரு வட்ட செயலாளருக்கு இருக்கிற அந்த தோரணை எங்க? தெம்பு எங்க? எதையுமே வெளிப்படுத்த மாட்டேன்றீங்க. நீங்கள் மாற்றுன்றீங்க. எது? கிருஷ்ணகிரியில் ஒரு உங்கள் வேட்பாளர் ஒருத்தர் போய் அதிமுகவில் சேர்ந்துட்டாரு. எடப்பாடி தொகுதியில் வேட்பாளரே இல்லை, தாவேக்கா. நீங்கள் கூட வரும்போது அதை பற்றி ஏதோ ஒன்று தகவல் ஒன்று பேசிகிட்டு இருந்தோம். எடப்பாடி தொகுதியில் வேட்பாளருடைய வேட்புமனுவும் மாற்று வேட்பாளருடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. சூப்பர். வேட்பாளரே காணோம். நான் அந்த செய்தி இன்னும் பார்க்கல. பட் ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிறத நான் ஒருவேளை இல்லை, எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சுங்களா? சரி, ரொம்ப பிரமாதம். இது வந்து சூப்பர். அதாவது சொல்லாமல் செஞ்சு விடுறதுன்னு வாங்கல. அதுதான் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை நான் வந்து இதை சந்தேகமாகவே பார்க்குறேன். எது ஆட்டத்தில் நான் இல்லையா, என் தொகுதியிலே நீ இல்லை அப்படின்றத அதிமுக பண்ணியிருக்கலாம் இல்லையா? நம்ம அரசியல் ரீதியாக என்ன பண்ணோம்? சந்தேகம் பண்ணோமா? அதிமுக அப்படி சார் பண்ண முடியும் சார்? அரசியல் சார். இப்படி யோசிங்க. நீ சேலத்தில் நீ வந்து வேட்பாளர் என் தொகுதியில் போட்டு பார்த்துக்கிறேன், நான் இல்லை, நீ ரெண்டாவது, நீ தான் திமுகவுக்கு மாற்று, நீங்கள் பெரிய கட்சி, மாசு கட்சி, இந்த எடப்பாடி பழனிசாமி ஆள் இல்லை அப்படின்னு தானே கடந்து போனேன். சப்ஜெக்ட் சிலபஸ்லேயே கிடையாது, நீ தொகுதியிலே கிடையாது. பண்ணியிருக்கலாம்ல அந்த வேலையா? ஏன் சந்தேகப்பட மாட்டோம் நம்ம பத்திரிகை? எப்படி பார்க்கலாம்ல? விஜய் நிற்கிற பெரம்பூர் தொகுதியில் பாமகவுக்கு கொடுத்துட்டாங்க. சரி, அது எப்படியோ அசிங்கப்பட போகிறது விஜய் தானே. எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் நான் தான் திமுகவுக்கு மாற்று, நான் தான் அதிமுகவுக்கு மாற்றுன்னு அவருக்கு வேட்பாளரே போட முடியலன்னா இது என்ன ஆகலாம்? அவங்களாச்சும் கூட்டணிக்கு தான் கொடுத்தாங்க. சரி, திருச்சியில் வந்து திமுக அதிமுக ரெண்டுமே தானே போட்டி போடுது. அதிமுக போட்டி போடுறதுல ராஜசேகரன் ரெட்டலையில் நிற்கிறார் இல்லைங்களா? சரி, இது வந்து கூட்டணிக்கு தள்ளி விட்டார். சரி, பெரம்பூர் நமக்கு எதுக்கு ஒரு சீட்டை குறைப்புன்றது. பட் எடப்பாடி தொகுதியில் தாவேக்கா போட்டியே கிடையாது. ஒரு முன்னாள் முதலமைச்சர் நிற்கிற தொகுதியில் தாவேக்கா அங்கே சீன்லேயே கிடையாது. எவ்வளோ பெரிய அவலம் கட்சிக்கு! இதான் கட்சி நடத்தின லட்சணமா? நான் கூட ஏதோ இவர் வந்த உடனே இவர் போய் சேலத்திலே நிற்பார், எடப்பாடி பழனிசாமி எடுத்து எடப்பாடியிலே நிற்பார்,
குளத்தூர்லேயும் இவர் போய் நிற்பார், அந்த ரேஞ்சுக்கு இவர் சண்டை செய்வார், இல்லைனா குறைந்தபட்சம் துணை முதல்வர் நிற்கிற சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனில் கூட போய் நிற்பார் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை அதில் அவங்க தேர்தல் ஆணையம் சொல்கிறது அதை விண்ணப்பத்தை முறையாக பூர்த்தி செய்யலை, படிவத்தை முறையாக பூர்த்தி செய்யலை, அதனால தான் விஜய் போட்டார் கேண்டிடேட்டு, வேட்பாளர் செஞ்சது அவர். அப்போ எப்பயுமே விஜய் அவர்கள் தவறுன்னு ஏற்றுக்கவே மாட்டோம். இல்லை அப்படி உங்களோட ஆட்டக்காரரை சரியாக தேர்ந்தெடுக்கலாம், அது ஒரு தலைவனுக்கு தப்பு. இப்போ நீங்கள் கேப்டன்னா நான் ஒரு ஸ்பின்னர் எடுத்துன்னு வரேன் அப்படின்னும் அவர் ஸ்பின்னு போடாமல் அவர் வந்து 3 பிச்சில் பால் போட்டால் இந்த கேப்டனுக்கு தான் அசிங்கம். இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ரோட்டில் தெருமுனையில் வந்து ஒரு கிரவுண்டில் நைட்டில் ஃப்ளட் லைட்டில் டென்னிஸ் பால் மேட்ச் விளையாட போகிறீங்க, நீங்கள் தான் ஒரு கேப்டனு, மார்ஷல் தான் ஒரு கேப்டனு, ஒரு திடீர்னு ஒரு தம்பியை கூட்டின்னு வந்து விட்றாங்க, ஆனால் இந்த தம்பி நல்லா லெக் ஸ்பின் போடுவாப்லானோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டீமில் சேர்த்துக்கணும்னா இப்போ 3 பந்து போட்டு காட்டுப்பானோ, உங்களோட நல்ல பேட்ஸ்மேனை விட்டு இப்போ அந்த 3 பால் ஆடுவீங்க, நீங்கள் பார்ப்பீங்க கரெக்டாக பிச் பண்ணுறாப்பில்லையா, பால் டேர்ன் ஆகுதா, 1 பவுன்ஸில் கரெக்டாக ஃபுல் லென்த் வருதா, இல்லை ஷார்ட் பிச் பண்ணுறாப்பில்லையா, இல்லை பால் ஃப்ளைட்டு பண்ணுறாப்பில்லையா, இதெல்லாம் தானே. அவர் வந்து மறுநாள் 3 பிச்சில் பால் போட்டு கேட்டால் அதான் ஸ்பின் ஆகின போது நான் உருண்டுன்னா இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பேச்சா? நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இளைய சமுதாயத்துக்கு இது புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஒரு வேட்பாளரை வந்து போடுறவர், வேட்பாளரை காணோம், வேட்பாளர் ஃபார்ம் ஃபில் பண்ணல, வேட்பாளருங்க வேறு கட்சியில் போய் சேர்றாங்கன்னா, ஃபஸ்ட்டு திமுக, அண்ணா திமுக, பிஜேபியிலேருந்து வந்தவங்களை நீங்கள் சேர்த்துக்கினீங்களா? இப்போ நிறைய பேர் உங்களை விட்டு ஓடுறாங்க, அதான் நடக்குது. அப்போ ஸ்திரத்தன்மை இல்லை. ஒரு வேட்பாளர்னா ஜெயிப்பது தோற்பதை தாண்டி களத்தில் நிற்கணும், அந்த அளவுக்கு வேட்பாளர் உங்ககிட்ட இல்லை, அதான் காட்டுது. 2 தொகுதியில் வந்து நேற்று வேட்பாளரை மாற்றிருக்கிறீங்க, கிருஷ்ணகிரியில் 2 இன்றைக்கி வந்து இங்கே சேலத்தில் இந்த பிரச்சனை சொல்கிறீங்க. நிறைய இடத்துல ஃபார்மே வந்து ஃபில் பண்ணாமல் கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் படியும் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபில் பண்ண தெரியலன்றாங்க சில இடங்கள், நிறைய இடத்துல தெரியலன்றாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல. யார் சார் இதெல்லாம் சரி செய்யணும்? அவங்களுக்கு தெரியல, தெரியாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஒரு வழக்கறிஞர் பிரிவுன்னு உங்கள் கட்சியில் இருக்கணும்ல, கட்டமைப்பு இருக்கணும்ல, எங்கே 2ஆம் கட்ட தலைவர்கள்? இல்லை வெறும் வர்ச்சுவல் வாரியஸை வச்சு அரசியல் பண்ணால் என்ன நடக்கும் தெரியுதா? சரி, நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க ஐயா பொன்ராஜ் எதிர்த்து, அவர் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அவர் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணால் உங்களை எத்தனை பேரை தூக்கி உள்ளே வைக்க வேண்டியது இருக்கும்? யோசிக்கணும்ல. நீங்கள் அவர் ஒரு வார்த்தை விட்டாருன்னமோ அவ்வளோ தாக்குனீங்க, உங்கள் ஆளுங்க எத்தனை பேர் எவ்வளோ வார்த்தைகள் விட்டுருக்குறாங்க, அதெல்லாம் இருக்குது சமூக வலைத்தளத்தில், எல்லாத்தையும் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு இந்த ஹேண்டில் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க, இதெல்லாம் ஆபாசம்னு சொல்லிட்டு ஐடி ஆக்ட் இப்போ லேட்டஸ்ட்டு. முன்னாடிலாம் ஸ்லோவாக கண்ணியமான வார்த்தை பயன்படுத்தலை, 2 பேருக்கு நடுவில் சண்டை, இல்லை வந்து ஒரு தனி மனித வன்மத்தை நீங்கள் கக்குறீங்க, ஆபாசமாக பேசுகிறீங்கன்னு ஐடி ஆக்டில் வச்சா எத்தனை பேர் உள்ளே போவீங்க? யோசிக்கணும்ல. கட்சி தலைமைன்றது என்ன? தொண்டர்கள் பாதுகாப்பு, அதுதான் முக்கியம். சும்மா தொண்டர்களை வர்ச்சுவல் வாரியாசாக்கி சண்டை போட விடுறதில்ல, ஜென்ஜி போராட்டத்துக்கு தூண்டுறது கிடையாது. அரசியல் என்பது போராட்டம் பண்ணுவது இல்லைங்க, தீர்வுகளை தேடுறது தான் அரசியல். ஃபஸ்ட்டு தீர்வை தேட முடியல, பொதுமக்கள் கிட்ட போகணும், பிரச்சனையை வெளியில் கொண்டு வரணும் தான் போராட்டம். இது 2த்துக்கும் அர்த்தமே தெரியாத கூட்டம் தான் அவங்க. இதை கடந்து விஜய் சில இடங்களில் பிரச்சாரங்களுக்கு போயிட்டாரு, அந்த இடங்கள்ல அவருடைய பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுது சார்? அவர் தொகுதியாக பிரச்சாரத்துக்கு போகலை, அவர் பண்ணதெல்லாம் வந்து மாநாடு, ஒரு சில இடத்துல ரோட் ஷோ. இப்போ ரீசெண்டாக சில இடத்துக்கு இப்போ ரீசெண்டாக எத்தனை இடம் போனார்? குளத்தூர் போனார், அப்புறம் அவருக்காக அவர் பெரம்பூர் போய்க்கினார், அப்புறம் போகிற இடத்துல ஒரு 2-3 தொகுதி பார்த்தார், அவ்வளோதானே. 214 தொகுதியில் வெறும் 4 தொகுதி தான் அவர் தொகுதி பிரச்சாரமே பண்ணியிருக்கிறார். இனி போயிட முடியாதா? எப்படி சொல்கிறீங்க? இதுக்கப்புறமாவா? அட்லீஸ்ட் மாவட்டங்களுக்காக போயிடும். நான் என்ன கேட்குறேன்னா, சரி மாவட்டம் இதெல்லாம் பாராளுமன்ற தேர்தலா? உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? பாராளுமன்ற தேர்தலாம் ஓகே, ஊட்டியில் நீங்கள் மலை மேலே நின்று பேசிட்டீங்கன்னா கூடலூருக்கும் அதுவே சமம், வெலிங்டனுக்கும் அதுவே சமம், குன்னூருக்கும் அதுவே போயிடும், அங்கேருந்து அப்படியே மேட்டுப்பாளையம் வரலாம் அதுவே போயிடும், அப்படியே அந்த சைடு சத்தியமங்கலம் வரலாம் அது போயிடும். ஏன்னா ஒரு பாராளுமன்ற தொகுதி ரைட்டு. பொள்ளாச்சியில் போய் ஒரு இடத்துல பேசினா அங்கே இருக்கிற எல்லா தொகுதியும் அதில் கவர் ஆகிடும், ரைட்டு. இப்போ சென்னையில் வட சென்னை பேசினா வட சென்னையில் வர 6 சட்டமன்ற தொகுதி வந்துடும், மத்திய சென்னை பேசினா எக்மூர், அண்ணா நகர், 1000 விளக்கு, சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனு கவர் ஆகிடும். அந்த சைடு போய் வேளச்சேரியிலேருந்து பேசினா சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, டி நகர், சைதாப்பேட்டை, மயிலாப்பூர் கவர் ஆகிடுச்சு. 3 இடம் பேசினா 3 தொகுதி முடிஞ்சிச்சு. சட்டமன்ற தொகுதி அப்படி எடுத்துகிட்டு போக முடியுமா? டி நகரில் பேசுவாங்க, டி நகர் பிரச்சனையை, அதுலேருந்து அங்கே தாண்டி அப்படி அண்ணா நகர் போனால் அண்ணா நகர் பிரச்சனை தானே பேசணும். டி நகர் வேட்பாளர் வேறு, அண்ணா நகர் வேட்பாளர் வேறு, இது கூட தெரியாமல் என்ன கட்சி நடத்துறீங்க? அப்போ அவர் பாராளுமன்ற தொகுதிக்கு எப்படி இனிமேல்ட்டு இருக்கிற இந்த 15 நாளில் 2 தொகுதி அவர் கவர் பண்ணுறாரு அப்படின்னா கூட பாராளுமன்ற தொகுதி மாதிரி தான் அவரால் கவர் பண்ண முடியும். புதுக்கோட்டையிலேருந்து பேசுவார், திருச்சி வந்து பேசுவார், திருச்சி ஒரு இடத்துல பேசுகிறதா ஒட்டு மொத்த திருச்சியும் பிச்சுக்கணும், 9 சட்டமன்ற தொகுதியும்.
புதுக்கோட்டையில் போய் ஒரு இடத்துல பேசினாரா, அதுவே விராலிமலை பிரிச்சுக்கணும், கந்தர்வக்கோட்டை பிரிச்சுக்கணும், புதுக்கோட்டை பிரிச்சுக்கணும், கீழே இன்னும் வர 3 தொகுதி திருமயம் எல்லாத்தையும் பிரிச்சுக்கணும். என்ன அரசியலுங்க இது? சிவகங்கையில் 4 இடம் போக மாட்டார், காரைக்குடி போக மாட்டார், மானாமதுரை போக மாட்டார், சிவகங்கைக்கு போக மாட்டார், அங்கே எல்லாத்தையும் பிரிச்சுக்கணும். என்ன அரசியல் பண்ணுறாரு? ஒரு தொகுதியாக கூட போகலங்க கடைசியில். இப்போ தாவேக்கா அந்த வேட்பாளர் நினச்சா எனக்கு உண்மையிலே உள்ளபடி பாவமாக இருக்கும், மனசு சங்கடமாக இருக்கும். என்ன நினச்சிருப்பாங்க? விஜயண்ணா வருவார், கூட்டு கேட்பார், தெருவாக வருவார், இல்லை ஊராக வருவார், கிராமம்லாம் எழுச்சி அடையும், விசில் சின்னம் பறக்கும் நினச்சிருப்பாங்கல்ல. அந்த ஆசை தப்பா? இந்த ஆசை நியாயம் இல்லையா? அந்த ஆசையில் மண்ணல் யார் போடுறது? தேர்தல் ஆணையமாக போடுது. சரி, தேர்தல் ஆணையம் சரியில்லை, ரைட். இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடியே அந்தந்த லோக்கலில் போய் தங்கி எந்தெந்த எல்லா கலெக்டரும் எல்லா எஸ்பிமுங்களாம் மோசம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ தேனியில் போய் தங்கி, தேனியில் இல்லை, தேனி 4 சட்டமன்ற தொகுதி இருக்குது, ஆண்டிப்பட்டி, அதுக்கப்புறமா வந்து தேனி, போடி, கம்பம், இந்த 4 தொகுதியை வந்து நம்ம 4 தொகுதியை கவர் பண்ணோம் அப்படின்னு தேனிக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு அனுமதி 2 வாட்டி 3 வாட்டி திருப்பி கேட்குறாரு. இல்லை கோர்ட்டில் கூட போட்டு வாங்கிடலாம். நேரம் நிறைய இருந்துச்சுங்க, பொன்னான நேரம் அருமையாக இருந்தது. அதை எல்லாத்தையும் வேணும்ட்டே நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு, நேரத்தை வீணாக்கி விட்டு, கடைசி நேரத்தில் அனுமதி கொடுக்கல, பண்ணலை. நீங்கள் என்னோடய காணொலி எடுத்து பாருங்கள், நான் 3 மாதமாக இதை பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் உழைக்க தயாராக அவர் வந்து ஒரு நீர் இது மாதிரி குப்பி மாதிரி மேலே வந்து அது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், பபுள் டப்புன்னு உடையும், அது ஹைட் என்னவோ அப்படியே வரா மாதிரி இருக்கும், மண்குதிரை மாதிரி. அவர் நம்பி ஆற்றுல நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. தேர்தல் முடிவு வரும்போது தெரியும். வாக்கு வங்கி வாங்குவார், ஒரு பெரிய போகாமையும் போகலனாலும் போடுறவங்க போடுவாங்க இல்லையா? இப்போ நான் வைப்பது விமர்சனம். இந்த விமர்சனத்தெல்லாம் கடந்து போகிறதுக்கு ஆயிரக்கணக்கில் ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ பொது அறிவு பொது சிந்தனை இருக்கிறவங்க இதை பார்ப்பாங்க. நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், விஜய்க்கு போடணும், ஓட்டு போடணும்னு. நான் எதுக்கு கோட்டீஸ்வரன்லாம் ஒரு ஆளே கிடையாது, நான் எதுக்கு கேட்கணும்? அது அவங்களோட உரிமை, அவங்களோட நியாயம். அது நான் வந்து விமர்சன பார்வையில் பார்க்குறேன், அவங்க வந்து அவரை ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு தான் போடுவாங்க, அதுதான் நியாயம். விஜய்க்கு யாருமே போடக்கூடாது, விஜய் வாங்கவே மாட்டார்னு அந்த இடத்துக்கு போலியே. விஜய் முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு என்பது எல்லளவும் இல்லை. 2026 தேர்தல் அவருக்கு உண்டான தேர்தலே அல்ல. அவர் சம்பந்தமே இல்லாமல் 400 வர்றார். இந்த தேர்தல் அதிமுகவுக்கு திமுகவுக்கும் கிராமங்களில் நடக்கிற தேர்தல். இந்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நகரங்களில் நடக்கிற தேர்தல். போட்டி 2 கட்சிக்கு நடுவில் தான், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இதுதான் சிலபஸ். இதை மாற்றத்துக்கு அவர் முயற்சி பண்ணி, அதையே மடைமாற்றம் பண்ணி மூளை செலவு செய்ய ஒரு டீம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. இதில் இன்னொரு விஷயம், இப்போ மேல் மட்டத்தில் ஊடகத்தில் பேசுகிறவங்க, மற்றவங்களுக்கு விமர்சகர்கள், அரசியல் கட்சி தலைவர் இதை ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. விஜய் களத்துக்கு போகலை, இதுக்கு போகாததுக்கு பின்னாடி இவ்வளோலாம் இருக்குது. காமன் பீப்புள் அவங்க விஜய் வந்து திமுக மேலேயோ அல்லது மறைமுகமாக பாஜக மேலேயோ தேர்தல் ஆணையத்தின் மேலே புகார் சொல்லிக்கிட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டு எங்களை விட மாட்டுறாங்க, அனுமதி கூட. காமன் பீப்புள் இதை எப்படி பார்ப்பாங்க? காமன் பீப்புள் வந்து என்னப்பா எப்போ பார்த்தாலும் கிரை பேபின்னு வாங்க ஆங்கிலத்தில். எதை இருந்தாலும் மிஸ் அவன் பென்சில் எடுத்துன்னு போயிட்டான், மிஸ் அவன் ஸ்கேல் எடுத்துக்கிட்டான், மிஸ் அவன் புக்கை கீழ்ச்சிட்டான். சரி, இந்த மாணவனும் ஒரு சில விஷயங்களை அவன் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் இல்லையா? பள்ளிக்கு செல்கிற மாணவன் என்னதான் ஆசிரியர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த தனிப்பட்ட முறையில் புஸ்தகம் திருடாமல் ஸ்கேலை அந்த குறைந்தபட்சம் அவங்களும் பார்த்துக்கணும். அப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரையில் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் வந்து யாருன்னா ஒருத்தரை குறை சொல்லிகிட்டே தானே அரசியல் போகுது. அவர் நிறையா என்ன பண்ணார்? நிறையா இப்போது கூட்டணி அமைச்சாரா? நிறையா இல்லை, பிரம்மாண்டமாக ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு மாநாடு போட்டாரா? சரி, மாநாடு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியும் போட வேணாம், 4 போடுவாங்க மினிமம். திருச்சியில் ஒன்று போடுவாங்க, கோயம்புத்தூரில் ஒன்று போடுவாங்க, மதுரை இல்லை திருநெல்வேலி ஒன்று போடுவாங்க, சென்னைக்கு வெளியில் ஒன்று போடுவாங்க. எல்லா கட்சிகளும் செய்யுது இந்த மாதிரி 4 பிரம்மாண்ட கூட்டம். இப்போ எதனா சமீபமாக போட்டாரா? ஏங்க, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன எதுவுமே தெரியாதா? எதுக்கு 200 தொகுதி போய் முதல்ல சுற்றிட்டு வந்து இப்போ திருப்பி 2வது சுற்றி போகிறாங்க? சரி, முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாதா? எதுக்கு மாவட்டமாக போயிட்டு இப்போது 8 வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிறாரு, 4 வேட்பாளர் சேர்த்து அறிமுகப்படுத்தி பேசுகிறாரு, ஓட்டு போடுங்க, உதயசூரன் ஓட்டு போடுங்க. எதுக்குங்க ராப்பகலாக கஷ்டப்படுறாங்க 2 பேரும்? எதுக்கு இவ்வளோ விளம்பரம் பண்ணுறாங்க? எதுக்கு ஊடகத்தில் எல்லோரும் பேச வைக்கிறாங்க? சாதகமாகவோ பாதகமாகவோ செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குல்ல, எதுக்கு பண்ணுறாங்க இவ்வளோ விஷயத்த? ஏன்னா அதுதான் தேர்தலில் ப்ராசஸ். இப்போ பேக்கரி இருக்குங்க, முட்டை, அதுக்கப்புறமா கோதுமை,
பால், ஒரு சில முக்கிய பொருளெல்லாம் வச்சு கூட பிரெட்டு பண்ண முடியும், கேக்கு பண்ண முடியும். அதுவும் வரும் கேக்குன்னு. ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சவங்க அது பதம், எவ்வளோ டிகிரியில் அதை பேக் பண்ணணும், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும், அதில் ஃப்ரெஷ் க்ரீம் போடணுமா, இல்லை வேறு எதனா வந்து அந்த பேஸ்சரைசிங் அது ஜாஸ்தியாக்கணுமா, அதில் வந்து வேறு எதனா வந்து இது டாப்பிங்ஸ் சேர்க்கணுமா, பார்த்து பார்த்து செய்வாங்கல்ல ஒரு பேக்கரியில். ஒரு செஃப் வந்து அதை எப்படி பார்த்து பார்த்து சரி ஏன் செய்கிறாரு. இதான் கேக்கு போ, இந்த டீ கடையில் கேக் இருக்கும், அதுக்கு வந்து பெருசாக மெனக்கட வேண்டாம், அது வந்து விலை கம்மி, பசியை போக்கணும், ருசியாக இருக்கணும், அந்த பணத்துக்கு என்ன மதிப்போ அந்த பணத்துக்கு செய்கிறாங்க. அதையும் கம்பேர் நான் பண்ணலை. பட் அதுக்கு பின்னாடி இருக்க வேலை, அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு, அதை தான் நான் பேசுகிறேன். இதுவும் கேக்கு தான், இதுவும் பசியை போக்குது, அதுவும் கேக்கு தான், அதுவும் பசியை போக்குது. ஆனால் ஒரு இடத்துல ஒரு கேக்கு தயாரிக்கிறதுக்கு ஒருத்தர் மெனக்கெடுறாரு. ஏன்னா அதிக பணம் வாங்குகிறோம், அப்போ அதிக மதிப்பீடு கொடுக்கணும். இப்போது முதலமைச்சர் பதவின்றது மதிப்பீடு அதிகமாக இருக்கிற பதவியா இல்லை மதிப்பீடு குறைவாக இருக்கிற பதவியா? அதற்கேற்ற உழைப்பு நீங்கள் போடுறீங்களா? நான் ஒரு சின்ன கேக்கு கதை சொன்னேன். இப்போ அவரு இந்த பதவியை, முதலமைச்சர்ன்ற அந்த நாற்காலியை துச்சமாக நினைக்கிறார் சார். அது வந்து ஏதோ பதவி இல்லை சார், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம். தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் ஒரு தப்பு பண்ணால் அது மொத்த மக்களையும் பாதிக்கும். ஒரு புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு ஆளுக்கு, ட்ரம்ப்னு ஒரு ஆளுக்கு அமெரிக்கா ஓட்டு போட்ட ஒரே காரணத்தினால இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் அழுதுகிட்டு இருக்கு. ஒரு சிந்தித்து செயல்பட தன்மை சரியா இல்லாத உக்ரைனில் ஒரு காமெடி பீஸுக்கு ஓட்டு போட்டதுனால உக்ரைன் ஒரு போரை சந்திக்குது. ஒரு தலைவர்ன்றது ரொம்ப முக்கியம். அவங்க கொள்கை வேற இருக்கலாம், கோட்பாடு வேற இருக்கலாம். ஒன்று வந்து தமிழ் தேசியமாக இருக்கும், ஒன்று வந்து திராவிடமாக இருக்கும், ஒன்று வந்து சனாதனமாக இருக்கும். நான் அதுக்குள்ளே போல. பட் அடிப்படையில் தாட் ப்ராசஸ், ஆர் யூ பொலிட்டிக்கலி எ ஃபிட் பர்சன்? உழைக்க தயாரா, விஷயங்களை புரிஞ்சிக்க தயாரா? ஒரு நல்ல தலைமைக்கு பண்பு காது, 2 காதை ஓப்பனாக இருக்கும். விமர்சனம், நல்லது கெட்டது, மக்கள் பிரச்சனை, மக்கள் ஆரவாரம், மக்கள் எழுச்சி, மக்கள் துன்பம், நாட்டு நடப்பு, இதெல்லாம் உள்ளே போகணும். இதெல்லாம் உள்ளே போய் மண்டைக்குள்ளே போய் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் எது தப்பு, எது சரி, மக்களுக்கு எது தேவை, எது நியாயம், எங்கே எதை பாதுகாக்கணும், எங்கே எது விட்டு கொடுக்கணும், எங்கே எதில் அடிச்சு ஆடணும், எல்லாம் இருக்குல்ல. உகான வீட்டுக்குள்ளே வெறும் வைப்ஸ் பண்ணின்னு ஹார்டின்னு விட்டுன்னு ஃப்ளைங் கிஸ் குத்துன்னு சாங் போட்டு டான்ஸ் ஆடிந்தா இது வாங்க அரசியல். நீங்கள் நல்ல ஆட்டக்காரன் தான் எல்லாருக்குமே தெரியுமே. உங்கள் பாட்டு அப்படி போடு பாட்டாவோ அது ஜிமிக்கி கமல் எல்லாம் நல்லா பார்த்தாங்களே. இதே ஜிமிக்கி கமல் பாட்டு ஆடின்னு போகலாமா 234 தொகுதியில்? அரசியலாது அரசியல் தலைவர் ஆகிட்டு குத்தாட்டம் போட்டுட்ருக்காரு. இப்போ ஸ்டாலின் சார் டான்ஸ் ஆடினா நல்லா இருக்குமா? இல்லை எடப்பாடி பழனிசாமி டான்ஸ் ஆடினா நல்லா இருக்குமா? மக்கள் அதையே எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பேச்சாளர், இல்லை ஒரு பத்திரிகையாளர், இல்லை வந்து ஒரு வழக்கறிஞர். இதுக்கு மாறா நான் எதனா செய்கிறேன், ஜோக்கர் மாதிரி எதுவும் பண்ணினுக்கிறேன் இங்கே உட்காந்து, என்னென்னா சொல்லுவாங்க, எதை ரசிப்பாங்களா? அது ஜோக்கர் வேலையை ஜோக்கர் பண்ணணும், சர்க்கஸ் வேலையை சர்க்கஸில் இருக்கவங்க பண்ணணும், பேச்சாளர் வேலையை பேச்சாளர் பேசணும், மருத்துவர் வேலையை மருத்துவர் பேசணும். இப்போ இன்றைக்கி தேதிதான் நீங்கள் அரசியல்வாதி. நான் என்ன கேட்குறேன்னா, அரசியல் நீங்கள் பண்ணுறீங்களா? அவதூறு, பழியை தூக்கி அவன் மேலே போடு, பழியை தூக்கி இவன் மேலே போடு. ஏன் பஸ் எடுத்துன்னு அந்த குறுக்கு சந்தில் அவ்வளோ டைட்டாக போனீங்கன்னா ஒரு பதில் கிடையாது, ஒரே ஒரு பதில் கிடையாது. மொத்த நாடும் கேட்ட கேள்வி, அந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடையாது. பழியை தூக்கி அப்படியே மேலே போகிறது. ரெஸ்பான்ஸ் டைம்னா 3 நாளா 42 பேர் செத்தா. இன்னைக்கு 2 பேர் காவல்துறையில் கூப்பிட்டு போயிட்டு ஃபெனிக்ஸ் ஜெரால்டு இது ஜெயராஜ் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு நீதிமன்றம்? இரட்டை மரண தண்டனை. மரண தண்டனையா? சாவை இப்படி தான் பார்க்குது. உங்கள் கேஸு நீங்கள் அரசியல்வாதியாக ஆனதுனாலையோ, இல்லை நீங்கள் ஒரு உச்சக்கட்ட நடிகர்னாலையோ, நான் இன்னைக்கு சொல்கிறேன், திமுகவும் பாஜகவும் பயந்துக்கிட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவரை சும்மா இப்படி ஜாலியாக சுற்றி விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதாலாம் இருந்தாங்க அப்படின்னா கதையே வேறு, நடக்கிறதே வேறு. நாட்டில் நியாயம் இல்லையா? இன்னும் கூட எஃப்ஐஆரில் பேர் சேர்க்கலை. இப்போல்லாம் ஃப்ரெண்டாக தானே இருக்கிறீங்க. இதே வேறு யாருன்னா இதை பண்ணியிருந்தா, இந்த காவல்துறையோ, இந்த சட்டமோ, இல்லை இந்த சிபிஐயோ, இல்லை இதெல்லாம் இந்த சிஸ்டம் இப்படி தான் இருக்குமா? எல்லாத்துக்குமா பிஎன் பிரகாசம் நீதியரசர் புகழேந்தியும் வந்து குரல் கொடுக்க முடியும்? பிஎன் பிரகாஷ் ஐயா வந்து நீதியரசர் ரிட்டையர் ஆகிட்டார். எல்லாத்துக்குமா யாருன்னா கேள்வி கேட்க முடியும்? அப்படியும் ஒரு நீதியரசர் கேட்டார், ஜஸ்டிஸ் செந்தில்குமார், நியாயமான கேள்வி கேட்டார். உடனே அவர் இப்படி, அவர் அப்படி, அவர் அந்த கட்சி, அவர் இந்த கட்சி. என்ன வேலை உங்களால்? கொஞ்சம் கூட காமன் சென்ஸே எல்லாமே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு விஷயத்தில் நடக்கிறார். அந்த எதுக்கு பாண்டிச்சேரியில் பார்த்தீங்களா பைக்கால் சாவி எடுத்தாங்க? பாண்டிச்சேரியில் காவல்துறை பார்த்தீங்களா ஈஷா சிங்
நீ யாரா வேணா யார், நீ எங்க இதுக்கு வந்து போயிட்டாரு. 40 பேர் செத்துருக்கிறாங்க, என்ன பேசிட்டு இருக்கு? போறியா இல்லை தூக்கி போறேன்னா அந்த கோவம் வீரமங்கை, இந்த காவல்துறைன்னா அந்த கெத்து காட்டினாங்களா? தமிழ்நாட்டில் எங்க சார் அப்படி காவல்துறை நடந்துக்கிட்டாங்க? இந்த காவல்துறையை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப செட்டிங்கா இது? அவர் உழைக்க தயாரால, நீங்க பர்மிஷன் கொடுக்க தயாரால, உங்க 2 பேருக்குள்ள செட்டிங் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? அதிமுக எதிர்ப்பு ஓட்ட நீ எடுப்பா, நாங்க வந்து இதை வச்சு நாங்க அப்படியே வந்துக்கிறோம். சார் அரசியல்ல எல்லாரையும் சந்தேகப்படலாம் சார், யாரை வேணா சந்தேகப்படலாம், தப்பே கிடையாது. பத்திரிகையாளரோட நம்ம வேலை, ஒரு காரியம் செய்கிறாங்கன்னா நம்ம எதிரில் பார்க்கறதுக்கு ஒன்று நடக்கும், திரைக்கு பின்னாடி பல விஷயங்கள் நடக்கும், அதுதான் அரசியல். அதை வந்து விஜய் கணிக்கவும் தவறுறாரு, அது சப்ஜெக்ட் என்னன்னே தெரியறது. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு அவரோட இயலாமை, அவரோட அரசியல் புரிதல் நாட்டு மக்களுக்கு தெரிந்திடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் அவர் வெளியில் வர மாட்டேன்றார். 2 பத்திரிகையாளர் சந்திப்பு தாங்க மாட்டார் அவர். 2 ரவுண்டு சார்பேட்டா பரம்பரையில் சொல்லுவாங்கல்ல, 2 ரவுண்டு தாங்க மாட்டாப்புலன்னு. 2 பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் குத்தாருன்னா அவர் வந்து ஒரு காமெடி பீஸுன்ற மாதிரி ஆகிடும்.